இன்றைக்கி இந்த வரிசை டீமுக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். ஏன்னா பல நாள் பல பேர் வந்து பல கனவுகளோட போராடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கனவுலாம் நிறைவேற ஒரு தருணம் இது. ரொம்ப அருமையான தருணம். கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபா ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அது என்ன கவிதைனா, கடைசியாக கடவுளிடம் 2 கனவுகள் எஞ்சின, இரண்டையும் யாரிடமாவது ஒப்பிட வைக்கும்படி 2 கனவுகளும் கெஞ்சின. சமபாதியாய் பங்கிட்ட சமதர்ம கடவுள் ஒன்றை தமிழமே வைத்து கொண்டார், மற்றொன்றை ஒரு குருடனிடம் ஒப்படைத்தார். ஒரு குருடன்ட்ட வந்து கடைசி கனவை ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஒரு குருடனுக்கு வந்து ஒரு கனவு கிடச்சிச்சின்னா அவனால் வந்து அது மெல்லவும் முடியாது, விளங்கவும் முடியாது. ஸோ அது ஒரு பெரிய வழி. அது ஒரு கனவை வந்து நம்மளால் அடைய முடியுமா, இல்லாட்டி விட்டுட்டு போயிடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் நிறைய வாய்ப்புக்காக வந்து இயங்கிக்கிட்டு அவங்க கனவுகளை வந்து விட்டுட்டு போகலாமா இல்லாமாங்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக முயற்சி படைக்கம் வந்து கார்த்திக் தாஸ் பண்ணியிருக்காரு அவர். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண எல்லாருமே அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்து அவரோட கனவை மட்டும் நிறைவேற்றாங்க, மற்றவங்க நிறைய பேரோட கனவை வந்து சேர்த்து நிறைவேற்றுன்னு ஆசைப்பட்ட அந்த பெருந்தன்மையான மனசுக்காகவே இந்த படம் நல்லா வெற்றி அடையணும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு 5 பாட்டு இருக்குது. 4 பாட்டு வந்து நார்மல் சாங்ஸ், வந்து 2 லவ் சாங், ஒரு பார்ட்டி சாங், அப்புறம் ஒரு குத்து சாங், அதுக்கப்புறம் தீம் சாங். ஸோ 5 பாட்டு நல்லா வந்திருக்கு. 2 சாங் நீங்கள் பார்த்தீங்க. போன வாரம் நாங்கள் வந்து அசால்ட்டா சாங் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு யூடியூப்பில். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லா சாங்கையும் நீங்கள் வந்து வரவேற்கணும். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸு. அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் கார்த்திக் தாஸ் வந்து எங்களுக்கு எந்த ப்ரெஷருமே தரல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிலிம்ங்கிறதுனால அவர் வந்து எங்களை வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே ட்ரீட் பண்ணாமல் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. மியூசிக் டைரக்டர் நந்தா அப்புறம் எனக்கு எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. நாங்கள் ஒர்க் பண்ணுவோம், ஒர்க் பண்ணி அது பிடிச்சிருந்துச்சின்னா அவர் ஓகே சொல்லுவார், இல்லாட்டி வேறு எதாவது பெட்டராக ட்ரை பண்ணுங்க அப்படிங்குவார். ஸோ ரொம்ப எதுவும் ப்ரெஷர் தராமல் எங்களை ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண விட்டார். ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம் மொத்தத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நந்தாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவருக்கு ஃபஸ்ட் டைம் அவரோட மியூசிக் டைரக்டர் ஃபஸ்ட்டு டீம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட. ஸோ அவர் ஃபஸ்ட் டைம் லிரிசிஸ்ட்டை ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்காமல் சப்போர்ட் பண்ணி வழி நடத்தினார். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். இது என்னோடய டெபியூ ஃபிலிம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நிஜமாக பேச வராது. ஸோ கார்த்திக் தான் தேங்க்ஸ் சொல்லணும், என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு. ஸோ நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. கார்த்திக் வந்து நானும் அவரும் ஒன்றாவே ஆக்டிங் கோர்ஸ் பண்ணோம். என்னை முதலாக போர்ட்ஃபோலியோ எடுத்ததும் அவர் தான், என்னை வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்ததும் அவர் தான், என்னை வச்சு படம் எடுத்ததும் அவர் தான். ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டாரு. இதுக்கு மேலே எப்படி போகும்னு தெரியல. அவ்வளோதான். நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். I'm actually overwhelmed. I don't know what to talk, but I really want to thank 3 people here that they are very important for me to stand here. I first want to thank Balaji, because of whom I've got a path and I could start this journey, and thank you so much Balaji for recognizing me. And second and main is Karthi. Thank you so much Karthi, who really trusted me that I could play Subhiksha very well. We had couple of conversations before we started off with my role, but every time I had conversation with Karthi, my he boosts me up and my confidence level keep on increasing. So thank you so much for trusting me Karthi. And third, I really want to thank Avis to be such a wonderful co-star. So whatever role I have played, it was all with Avis. And எல்லாமே நியூ தான் இந்த டீமுக்கு. ஸோ but still I never felt that I was new. He did encourage me, he did correct me, and I've got a wonderful friend from this film, and I really want to thank you Avis. And the whole team has worked very hard. You all can see each and every one's importance and that struggle that everybody and the hard work that team have done. So this team is Varasi is all about not 1 or 2, it's all about each and individual technician whose name is not written or whose name is written. Each and individual technician is all together called Varasi. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கோவிட் சிச்சுவேஷனில் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
ஸ்டில் சேஃப்டி முக்கியம், எல்லாம் சேஃபாக திரும்பி போகணுங்கிறதும் என்னோட பெரிய விஷயம் இருக்கும். ஸோ வரிசை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ரொம்ப நாள் கனவு லட்சியமாக இருந்துச்சு இந்த டீமுக்கு. ஸோ இந்த டீமில் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி ஸோ ஒர்க்கை கற்றுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்துட்டு கடைசியாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் நான் வந்துட்டு ஒன் ஆஃப் த லீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டிசைன்ஸ், இந்த விஎஃப்எக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு செகண்டரி. ஸோ ஸ்டில் நம்ம ஒரு ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது ஒரு நல்ல ப்ராடக்டாக வந்துட்டு வெளியே வரணுங்கிறதுக்காக தான். ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணி ஒரு ப்ராப்பரான ஃபினிஷிங்கில் பக்காவாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கிறனால தான் கொண்டு வந்து பண்ணியிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ எங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்துட்டு போட்டு எவ்ரி ஒன் ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்துட்டு அவங்கவுங்க பெஸ்ட்டை கொடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒன் ஆஃப் த லீடாக பண்ணியிருக்கேன். இதில் 4 ஸ்டோரியில் ஒரு பார்ட் வந்துட்டு என் கூட வந்துட்டு ஜெயஸ்ரீ பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப க்யூட், சின்ன ரோலாக இருந்தாலும் அந்த சாங் அந்த இதில் வந்துட்டு அந்த ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ கார்த்திக் தாஸ் என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்ட், ரொம்ப நாளாக கூடவே ட்ராவல் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்து நின்றுருக்கோம். மீடியாவான உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எல்லா படத்துக்குமே நீங்கள் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு இப்போவும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ ஒவ்வொரு யூடியூப் சேனல் மீடியா எல்லாருமே வந்துட்டு அவங்கவுங்களோட சேனல் மீடியா ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருப்போம். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். ஸோ நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து அடுத்தடுத்து படிக்கட்டுகளை வந்துட்டு ஏறுறதுக்கு வந்துட்டு உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். Good evening to everyone. My name is Tuhina. I'm Tushara's sister. This team of Varsi, I think, is very special to two people who have been the biggest support to my sister, Karthik and Balaji, whom without, I think this would not have been possible. I would say this is hard work, blood, sweat and tears of so many years, and I'm so glad it has finally come to this stage of launching. And their association goes back to their alchemy days. This is not their first project together. They have done a short film as well. So I'm very happy that this has come through, and I'm so glad, wishing the team at Varisi many more successful projects. And her association with this movie and her experience has been nothing short of comfortable. She didn't hesitate at all. They were very supportive, and they trained her as well for her role. And I'm very glad that she had the opportunity to do this, and I thank Karthik and Balaji again. And I wish the team, all the technicians, and beautiful, like I watched it didn't look like a debut this thing at all. So all the best, and kudos to you guys. வணக்கம். ஸோ இந்த ஆஃபீஸ் சொன்ன மாதிரி இந்த கோவிட் டைமில் எங்கள் ரிக்வஸ்ட்டை இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மை நேம் இஸ் கிருஷ்ணகுமார். இதில் ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன் வரிசையில். ஸோ இந்த படம் பார்த்துருப்பீங்க அவுட்புட் எப்படி இருந்ததுன்னு. ஸோ இது எக்ஸாஸ்ட்ரேஷன் கிடையாது. இந்த படம் வந்து டோட்டலாக இதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒன் மேன் கார்த்திக் தாஸ் அப்படிங்கிறவரோட டெடிகேஷன், கமிட்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் மோர் தேன் தேட் பேஷன்ஸ். ஸோ இருக்க கார்த்திக் தாஸ்க்கு இருக்கக்கூடிய பேஷன்ஸ் வந்து இட்ஸ் அமேசிங். அந்தளவுக்குலாம் பேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கார்த்திக் தாஸ் வந்து எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். விழி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் வந்து பண்ணேன் நான். ஆனால் இவ்வளோ நாள் வந்து இப்போ வரைக்கும் வரைக்கும் ட்ராவல் பண்ணுவேன் அப்படிங்கிறத எனக்கு எதிர்பார்க்கல. ஸோ வி ஃபான்லி காலும் கேடி, கார்த்திக் தாஸை கேடின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ இஸ் அ நைஸ் ஃப்ரெண்ட். ஹிஸ் நாலேஜ், ஒரு ஒர்க் எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதை எப்படி பண்ணி முடிக்கணும், நோ லுக்கிங் பேக், எப்படி வந்து ஹவு டு யூனோ மேனேஜ் த டீம், ஹவு டு மேனேஜ் த ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து கார்த்திக் தாஸ் கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயம்.
ஸோ இந்த படத்தில் நான் ஒரு ஒன் ஆஃப் த லீட் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்னை நம்பி வந்து இந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு ஐ திங்க் ஐ ஹவ் டன் ஜஸ்டிஸ் டு கார்த்திக் தாஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் தாஸ், அண்ட் ஐ கங்க்ராச்சுலேட் ஆல் தி co-stars and technicians of the movie. அண்ட் இதுக்கப்புறம் வந்து படம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு மக்கள்கிட்ட வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது வந்து ப்ரெஸ் பீப்புள் உங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன். அதுக்கு நீங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அகைன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங். தேங்க்யூ. இதுக்கு மேலே நான் என்ன பேச போகிறேங்கிற ஒரு டவுட் தான். பட் இருந்தாலும் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங் ஒன்ஸ் அகெயின். கேட்குது ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி தமிழ் திரையுலகில் வாழ்ந்த மற்றும் வாழ்கின்ற அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறையில் வாழ்கின்ற அனைவருக்கும் எங்கள் வணக்கம். பேர் வந்து தெரியும், முயற்சி படைப்பகம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் முயற்சி இருக்குது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற அந்த ஒரு முயற்சி இருக்குது, ஏதாவது ஒரு சாதிக்கணுங்கிற அந்த முயற்சி இருக்குது. பட் அதை வந்து ஒரு 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 ஃபேக்ட்ரியாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து பெஸ்ட் டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணுங்கிற அந்த உண்மையான நோக்கம் வந்து கார்த்திக் தாஸ் கிட்டே நான் பார்த்தேன். எனக்கும் கார்த்திக் தாஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி 2007லேருந்தே பழக்கம். நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அவர் சொன்ன மாதிரி நான் சொல்ல வேணாம்னு நினச்சேன், பட் அவரே சொல்லிட்டார். நிறைய டிஸ்கஷன்ஸ் போவோம். பட் ஐ ஃபீல் தட்ஸ் ஹெல்தி டிஸ்கஷன்ஸ், ரைட்? எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு ப்ரோக்கு ஒரு கான் இருந்தால் தான் வந்து அது ஆர்குமெண்டேட்டிவாக ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனாக இருக்கும். ஈவன் ஸ்கிரிப்ட் வைஸ் வரிசை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட we did discuss several scripts, and I'm very happy. Varisi is going to be a wonderful romantic crime thriller for everybody that all genres will enjoy. இந்த ஒரு ஜானருக்குள்ளே நம்ம இந்த கதையை அடக்கிட்டாலும் எல்லாருக்குமே இதில் பிடிக்கும். அண்ட் இது வந்து இட்ஸ் a socially responsible film. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று நாங்கள்லாம் ஐடிலேருந்து வந்தோம், யூனோ, பட் ஸ்டில் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன்சைட் ஐடி, பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக நடந்த சில வன்கொடுமைகள், பெண்கள் வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள், அதே மாதிரி ஒரு காதலியும் வந்து ஒரு அழகான ஒரு கோணத்தோடு எடுத்துகிட்டு போய் காமிச்சது. இது எல்லாமே வந்து சொன்ன மாதிரி he has so much of knowledge, right? டெக்னிக்கலாக இருக்கட்டும், ஆன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், anything and everything. He is just a master, and I'm so happy. If I can humbly say, I don't want to take names, but இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய பேருக்கு உண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து நான் கார்த்திக் தாஸில் பார்க்குறேன். அண்ட் சக்ஸஸ் இஸ் நெவர் சிங்குலர். ஸோ ஒரு சக்ஸஸ்ங்கிறது வந்து எப்போவுமே ஒரு மனிதனோட வெற்றியாக இருக்க முடியாதுங்கிறது என்னோட ஒரு கருத்து. அதுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கலாம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களாக இருக்கலாம், இல்லை நிறைய பேராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் உங்களை பார்க்குறோம். ஸோ நீங்கள் எல்லோரும் வரிசைக்கு ஆதரவு கொடுத்து கார்த்திக் தாஸுங்கிற ஒரு மனுஷனுக்காக எங்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்க்கை கொடுத்ததுக்கு வந்து we thank you. We need your support till lifelong. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். Hello Chennai. It feels always great to be here in Chennai, and thank you so much all of you to come here in this tough time of COVID. Let me take 1 minute to share my experience of Chennai. Well, this is my first experience. I have never been here before apart from the shoot time. Here in Chennai, what I love most is the people of Chennai, because a place is just not a geographical dimension. It's all about the people. What is lovely, amazing people of Chennai, and I feel so great about being here. Everybody is so grounded, so humble. Whenever I go anywhere, let it be a small shop to a mall, if I am giving somebody a smile, they will smile me back so nicely, and I don't see it anywhere. I have roamed entire India, but I have never seen this gesture anywhere. So again, Chennai, I love you. Coming to this movie, I will say thank you so much, Karthik, for recognize the talent in me, for making me realize that I can act, for making me feel best about myself, for having me the trust on me that you can do the lead, and I feel so good seeing myself on screen. It's such a wonderful and different feeling. I forgot what I had to say. I mean, it is beautiful indeed. So it's always a great journey with this team, and I thank my entire team member. Let it be anybody, anybody. I felt so homely coming over here. And talking about the movie, if you'll see Varisi, I wish you all should go and see the movie, because we have put our heart and soul over here. You will find romance, you will find a lot of humor, you will find a lot of mystery, and of course, being the first timer, we feel little responsible to bring out a social topic.
So, you know, Varisi is dedicated to all the people, all the strong people who face a lot of obstacle in life, but they came out strong. They felt that doesn't matter, you know, life knocks you down so many times, but you know, what matters in life is love. They choose love over everything. So this is was it all about Varisi. I request all of you to go and watch the movie, because being the first timers, we did what is best from out our responsible, we feel responsible to bring out a best topic in front of you. Now it's, you know, depends on all of you whether you're accepting us or not. So it's a request to go watch the movie and make it a blockbuster. Thank you so much. முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியும். இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். ஆக்சுவலி எனக்கு சரியாக பேச வராது, இருந்தாலும் திணறி தான் பேசுவேன். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி கார்த்திக் தாஸ் ஒவ்வொருத்தரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவங்க தான் முக்கியமானவங்கன்னு சொன்னார். அப்படி பார்த்தா எல்லாருமே ஹோல் டீமுமே முக்கியமான ஒரு டீமான விஷயந்தான். எல்லாருமே அவங்களோட இன்புட்டு அவுட்புட் எல்லாமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே ஒரு முக்கியமானவங்க தான். இந்த டீம்னால் தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. மெயினாக சொல்லணும்னா கார்த்திக் தாஸோட பாசிட்டிவ் எனர்ஜி. எல்லாருமே சோர்ந்து போய் உட்காந்துருப்போம். ஒரு நாள் ஃபோன் பண்ணுவோம், என்ன ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இல்லைங்க கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன், பாருங்கள் எப்படி வருதுன்னு. இவ்வளோ தூரம் வரும் நான் எதிர்பார்க்கல. வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன சொல்லணுன்னா, இப்போது இந்த படத்தோட பாட்டை பற்றி சொல்லணுன்னா, மொத்தம் 5 பாட்டு. அதில் எல்லா பாட்டுமே நான் எதிர்பார்க்கல ரமணா இவ்வளோ நல்லா எழுதுவார்னு. எல்லாருமே டெபியூ தான், இருந்தாலும் அவர் எழுத லிரிக்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் நிறைய கரெக்ஷன்ஸு, நிறைய ஒர்க்கெல்லாம் போய் நிறைய சண்டெல்லாம் ஆச்சு. ஆனாலும் எனக்கு அவுட்புட் நல்லா பெர்ஃபெக்டாக வந்தோடனே அது ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் இருக்குது. இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, நல்ல ஹிட்டாகவும் இனி அடுத்த ஸ்டெப்பு போகலாம். இந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். எவ்வளோ முயற்சிகள், எவ்வளோ தோல்விகள், அதெல்லாம் மீறி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையான விஷயமாக தான் இருக்குது. ஆக்சுவலி இன்னும் சொல்லப்போனால் கார்த்திக் தாஸ் எனக்கு 7 வருஷமாக தெரியும். அவரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் லெவல்லேருந்து நாங்கள் ட்ராவல் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு படம் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கோம்னா அது எல்லோருடைய முயற்சி தான். அதோட கடவுளோட அனுகிரகம், அது சும்மா சொல்லக்கூடாது. இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம், இனி நம்ம இது அடுத்த ஸ்டெப்பு நல்லா போவோன்ற நம்பிக்கை வந்திருக்கு. அதே மாதிரி இந்த சாங்ஸை ஜீ மியூசிக் அவங்க வாங்கியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆச்சரியமானனா பெருமையான விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு சாங்ஸ் அவுட்புட் வரும்போது என்ன நடக்கும் ஏது நடக்குன்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு நாள் கார்த்திக் ஃபோன் பண்ணுறார் கோவிட் டைமில், இந்த மாதிரி ஜீ மியூசிக் வாங்கிட்டாங்க. ஐயோ அப்படியா அப்படின்னு ஒரு ஆச்சரியம். எல்லார்கிட்டையும் சொல்லி வரி பெருமைப்பட்டுக்கிட்டேன். இதில் முக்கியமாக இன்னும் தேங்க்ஸ் சொல்ல போனோம்னா, இந்த சாங்ஸோட அவுட்புட்டு கொடுத்தது, அந்த மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தது டாமினிக், அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி அவர் மாஸ்டர் பண்ணது லக்ஷ்மணன். இவங்க இல்லைன்னா இந்த சாங்ஸ் இவ்வளோ தூரம் அவுட் வந்திருக்காது. அதாவது மிக்சிங் அந்த குவாலிட்டி சொல்கிறேன். அப்புறம் எல்லாருமே டீமாக ஒர்க் பண்ணதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் தாஸ்க்கும் இந்த டீமுக்கும் ரொம்ப இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி அரங்கமே நிரம்புகிற அளவுக்கு எல்லாருமே ஒரு புது டீமுக்கு சப்போர்ட் பண்ணுற வந்திருக்கிற எல்லாத்துக்குமே முதல் நன்றி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் ஒரு புது டீம் பண்ணுறாங்கன்றதுனால இந்த படத்துக்கு சுரேஷ் சந்திரா மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி அந்த படத்தை கரை சேர்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கும் என்னுடைய இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, பத்திரிகை ஊடக நண்பர்கள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் தேங்க் பண்ணலாம். ஏன்னா இப்படி ஒரு படம், ஒரு புது டீம், எல்லாருமே யங் ஃபெலோஸ். இது முயற்சி படைப்பகம்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் நேம். ஆனால் அந்த முயற்சி அவங்க 5-6 வருஷமாக அந்த முயற்சிகள் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்திருக்காங்கன்றதை நான் கண்கூட பார்த்துட்டே தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் முதல்ல லிரிக்ஸ்லேருந்து வர லிரிக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, உமாரமணன் அவர்கள் ட்ரையல் நம்ம இங்கே பார்த்த ஒரு 2 பாட்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே வித்தியாசமான ஒரு ஜேர்னர் பாடலாக இருந்தது. ஸோ அவர் ஒரு 2 பாட்டு போதும் நமக்கு. முதல் பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு குத்து பாட்டுன்னு ஒரு பாட்டு, 2வது பாட்டு பார்த்திங்கன்னா ஒரு மெலோடியான ஒரு பாட்டு. ரெண்டுமே ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். ஸோ அவர்
இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் தான் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கு தேவை. எப்போவுமே வந்து ஒரு படத்தில் தன்னோட படைப்பை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தேவை. ஏன்னா நான் இதை 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதை வந்து பார்த்துருக்கேன். இதே மேடையில் வந்து ஒரு 30 படங்களுக்கு மேலே நான் ஒர்க் பண்ண படங்கள் ஆடியோ லான்ச் நான் வந்திருக்கேன். முதல் படத்துலேருந்து அங்கே உட்காந்துருக்கேன், பண்ணியிருக்கேன். ஆனால் முதல் முறையாக என்னுடைய நண்பர்களுக்காக வந்து இந்த மேடையை வந்து நான் பகிர்ந்து அவங்கள வாழ்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இங்கே கிடச்சிருக்குன்ற போது அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் போது தான் எந்த ஒரு கலைஞனாக இருந்தாலும் அவனுடைய அந்த டேலண்ட் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ அவருக்குடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் நிறைய படங்கள் பண்ணணும்னு நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவருடைய இசை பார்க்கும்போதே தெரியுது. ட்ரெய்லர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு பக்கா ஒரு த்ரில்லர் காதல் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது, பார்க்க முடிஞ்சுது. எல்லாத்துக்கும் அந்த இசை கலவையை வந்து அழகாக கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஓப்பன் ஆகணும் அப்படின்ற சொல்லிட்டு நான் என்னுடைய ஒரு விழா நாயகனாக இருக்கக்கூடிய அவர் வந்து இனிமேல் விழாத நாயகனாக இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். அது 2வது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர், லிரிசிஸ்ட் இவங்க தவிர இந்த படத்தில் மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் செய்வாங்க. ஸோ ஆவிஸ் என்னுடைய நண்பர், கார்த்திக் தாஸ் என்னுடைய நம்பர். பார்த்தீங்கன்னா இவங்க விட்டால் ஒரு படத்தை டாப் டு பாட்டம் எல்லாமே இவங்களே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் அந்த 5 வருஷத்தில் அவங்க கற்றுக்கிட்டு ஸோ அவங்களே வந்து நம்ம நினைக்கலாம் ஒரு லோ பட்ஜெட் படமாக இருக்குது, ஸோ இந்த படம் நிறைய படங்கள் வருது அந்த மாதிரி படமாக இருக்குமோன்னு. அப்படி கிடையாது. இது ஒரு தரமான படமாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அவங்களா கற்றுக்கிட்டு பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமாக நான் அதை பார்க்குறேன். இந்த அணி வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இதே ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு உச்சபட்சத்தில் வந்து நிறைய பெரிய படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்குன்றது வந்து எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் ஒரு ஃப்ரெண்டாக வந்து நான் இது சொல்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நானே சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்களே அதை கண்கூட பார்ப்பீங்க. அதுக்குண்டான எல்லா குவாலிஃபிகேஷனும் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒர்க் பண்ணுறாங்க. சிஜிலேருந்து டிசைன்ஸ்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஸோ தான் என்ன நினைக்கிறோமோ அதை வந்து அவங்களால ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ அவங்க நினைக்கிறக்கூடிய ஒரு கண்டென்ட் ஆகட்டும் அதை அழகாக டிஸ்பிளே பண்ண முடியுது. ஸோ அந்த வகையிலையும் வந்து இந்த அணி வந்து ஒரு சிறந்த அணியாக இருக்க போகுது. எப்படி ஒரு பீட்சாலேருந்து ஆரம்பித்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்காரோ, ஸோ அந்த மாதிரி இவங்களும் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு பயணத்தை உருவாக்குவாங்கன்றது கண்டிப்பாக நம்புகிறேன். இன்னொரு விஷயம் முக்கியமாக சொல்ல போகணுன்னு பார்த்தீங்கன்னா தேட்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் மட்டும் வரலைன்னா இன்றைக்கி தேட்டர்லாம் வந்து இப்போ கூட ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா அப்படின்றது கூட தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு தேட்டர் போகிறதே மக்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சையே வந்து நிறைய படங்கள் ஆன்லைனில் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். டெய்லி ஒரு சிங்கிள் ஆன்லைன்லேயே ஆடியோ லான்ச் பண்ணிடுறாங்க. அதையும் தாண்டி ஆடியோ லான்ச்சையே தேட்டருக்கு கொண்டு வரணும்னு நினச்ச இவங்களுக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மறுபடியும் மக்களை வந்து திருப்பி தேட்டர்கிட்ட கொண்டு வரணும்னு நம்புகிறோம். திரும்பி பெரிய படங்கள் வர இருக்குது. தனுஷ் சார் படம் சுல்தான் வர இருக்குது, அசுரன் வர இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மக்களுக்கு தேட்டருக்கு நோக்கி கொண்டு வரும் அப்படின்னு நம்புகிறோம். 2021 ஆரம்பத்திலே வந்து மாஸ்டர் வந்து மிகப்பெரிய ஹிட் படம் வந்து அது வந்து எல்லாருமே தேட்டர் பக்கம் இழுத்துது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும், பாசிட்டிவாக நடக்கணும்னு நம்புகிறோம். இந்த படத்தில் மெயினாக ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டுகள் பார்க்கும்போதே தெரியுது. எல்லாருமே புதுசுன்னு சொன்னாங்க. ஆனால் புதுசு மாதிரியே இல்லை. எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு கேஷுவலாக ஒரு யதார்த்தமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சிறந்த அணி. இவங்க வந்து நம்மளுடைய சப்போர்ட் தான். எல்லாருமே சேர்ந்து இந்த அணிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக இவங்க வந்து ஒரு 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய படங்கள் இன்னமும் பெரிய ஹிட் படங்களாக இருக்கும். இந்த படத்தை வந்து இந்த அவங்களோட ஓப்பனிங் இது நம்ம மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றணும்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நானும் அதான், இது ஒரு கூட்டு முயற்சி இல்லையா? இந்த முயற்சியில் 2 பேர் வந்து ஆரம்பத்துலேருந்தே கூட இருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணாலும் அவருக்கு குழந்தை மனசு அப்படின்வாங்கல்ல, அவருக்கு அந்த குழந்தை மனசு. நாங்கள் முடிக்கிறோம், அவர் கண்ணிலேருந்து தண்ணி, படம் ஷூட் முடியுது, கண்ணிலேருந்து தண்ணி. இந்த படத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதிகபட்சமான ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை அவர்கிட்ட பார்க்கலாம் நீங்கள். அவர் இல்லாமல் இந்த படம் நடந்திருக்காது. நான் எடுக்கிற ஒரு அசைவும் ஒரு முடிவும் அவருக்கு இல்லாமல் இது இருக்காது. என்னோட கோ டைரக்டர் வெங்கட் காரு. வாங்க. எங்கே போனாலும் சின்ன டெசிஷன் எடுத்தாலும், சின்ன முடிவு எடுத்தாலும், சின்ன லொக்கேஷனுக்கு போனாலும் மணிக்கணக்காக பேசுவோம்ல. நாங்கள் 2 பேரும் அப்படி தான். நான் இவர்கிட்ட பேசினது என் ஃபோனில் வந்து
ஸ்டோரேஜ் இல்லை. அந்த ஸ்டோரேஜ் இவர்கிட்ட பேசினதை மட்டும் டெலீட் பண்ணது மட்டுமே 8 GB. அப்போ நாங்கள் எவ்வளோ பேசியிருப்போன்னு பாருங்கள். ஸோ அதுதான் இவர் இல்லாமல் என்னோட எந்த அசைவுமே நடக்காது. ஸோ வெங்கட் காருக்கு வந்து என்னோட நன்றிலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. எப்படி ஆமாம் பேசுங்க. என்னோட சார்பாக. ஓகே, தேங்க்யூ. நோ அனைவருக்கும் வணக்கம். நான் சினிமாலாம் அதிகமாக பார்க்குறதில்ல. இன் மை லைஃப் டைம் ப்ராபப்ளி ஐ வுட் ஹவ் சீன் ஒன்லி 10 or 15 மூவி இன் மை லைஃப். சின்ன வயசில் ட்ராமா ஆக்ட் பண்ணதோட சரியை தவிர பார்த்ததில்லை. பட் மிஸ்டர் கார்த்திக் என்னை ஒரு தடவை கூட இன்வைட் பண்ணார், நீங்கள் ஏதாவது ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்தில் என்னுடைய பையனுடைய மேரேஜ் செட்டில் ஆனதுனால நாட் ஏபிள் டு கான்ட்ரிபியூட். பை மை டாட்டர் இல்லை இங்கே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. பட் ஒன்று எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இங்கே இருந்தது. ஒரு கை காட்டி அந்த ஒரு இமோஷன்ஸ் பண்ணுறப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ ஐ லிட்டில் பிட் ஸ்டம்பிள். எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல்டு, இந்த ஃபீல்டில் நுழைஞ்சிட்டு அது ஒரு பாதியில் இருந்துட்டு அந்த ஒரு இமோஷன்ஸ் பார்க்குறப்ப எனக்கே லிட்டில் பிட் ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. டெஃபினட்டாக அதே டயத்தில் ஒரு இமீடியட்டாக ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. நெக்ஸ்ட்டு மேடை வந்து அவருக்கு ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்கும். இட் மே பி சொன்ன ஜாய் ஃபீலிங் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஸ் எ லே மேன், ஒரு சினிமா தெரியாதவன், சினிமாவை பற்றி நாலேஜ் இல்லாத அதை பார்க்குறப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, த மியூசிக் வாஸ் ரியலி எக்ஸலண்ட். அந்த பாட்டெலாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதை பாடினது நீங்கள் பாடினீங்களே, ஒரு பாட்டு ஒன்று பாடுனது எக்ஸலண்ட். ரொம்ப ஒரு காமன் மேனுக்கு வந்து நிச்சயமாக பார்த்தாங்கன்னா அந்த படம் நிச்சயமாக பிடிச்சிருந்துருக்கும். எனக்கு என்னென்னா தி ஹீரோ அண்ட் ஹீரோயின் கோ டுகெதர் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த படத்தில் பார்க்குறப்ப எல்லாரையும் ஒரு ரசிக்கிற மாதிரி இவங்களுடைய இது வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு ஹீரோயினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. I really astonished. Now only I understand that heroine, even though you belongs to some other state and doesn't know Tamil, will understand the script and you have delivered very nicely. உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் கொடுக்கணும். நம்மளுடைய சப்போர்ட்லாம் நிச்சயமாக கார்த்திக் இருக்கும். I hope the days are not far away for Karthik and the heroine to become a very successful in this endeavor, and I wish all the team have a very wonderful years ahead. Thank you. வந்து நான்-லீனியர் ஸ்கிரிப்ட் 4 ஸ்டோரி இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒன்று ஒன்றா பண்ணி அந்த வில்லன் கேரக்டர் வந்து மாட்ட வைப்பாங்க. ஸோ வரிசி அப்படின்றதுக்கு தூண்டில்னு அர்த்தம். ஸோ அந்த தூண்டில்னு வைக்கிறதுக்கு பதிலாக வரிசின்னு வைக்கும்போது இது ஒரு புது வார்த்தைன்னு சொல்ல மாட்டேன், பழைய வார்த்தை. இன்றைக்குமே வந்து நாங்கள் சும்மா எல்லாருக்கும் கேட்டு பார்க்கும்போது மீனவர்களுக்கு மட்டும் இந்த வார்த்தை தெரியும். நீங்கள் போனீங்கன்னா அவங்க சகஜமாக யூஸ் பண்ணுற வார்த்தை வரிசி போடு அப்படின்வாங்க. ஸோ அதனால தான் ஒரு ஈர்ப்பு தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு தலைப்பே வந்து ஒரு படத்துக்கான ஈர்ப்பை நிர்ணயிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் மட்டும் இல்லை, என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையும் நான் அதை ஃபாலோ பண்ணியிருப்பேன். இனிமேல் வர படத்துக்கும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ சார், கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அகெயின் மீடியா மிக்க நன்றி. உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ ஸோ மச்.